ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை நான் புகழ்ந்திடுவேன். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? பாடும்போது கை தட்டுவோம். ஆமென். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். அலைச்சல்கள் யாவையும் அகல செய்தார், அகல செய்தார். நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார், நல்ல மேய்ச்சலில் எந்தனை மகிழ செய்தார். ஆனந்த பாடல்கள் இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். மேலோக நாடதன் சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் புகழ்கின்ற. மேலோக நாடதன் சொந்தமது, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், நேசர்காயமதை எண்ணி வாழ்ந்திடுவேன், எண்ணி வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். நம்பிக்கையற்றோனாய் அலைந்த வேளை, இயேசுநாதரன் பக்கமாய் வந்தனரே. நம்பிக்கை அற்றோனாய் அலைந்த வேளை, இயேசுநாதரன் பக்கமாய் வந்தனரே. பாவங்கள் பாரங்கள் பறக்க செய்தார், பறக்க செய்தார். இந்த பாரதில் என்னை வெட்டி சீரக்க செய்தார், இந்த பாரதில் என்னை வெட்டி சீரக்க செய்தார். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன். அற்புதமாம் அவர் நேசமது, எந்தன் போர்ப்பரன் சேவையன் தாகமது. அற்புதமாம் அவர் போர்ப்பரன் சேவையன் தாகமது. பற்பல கிருபைகள் பகருகின்றார், ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே, ஏழை கற்புடன் அவர் பணி செய்திடவே. ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். தலைக்கு மேல மேலோக நாடதன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மேலோக நாடதன் சொந்தமதே, இந்த பூலோக நாட்டமும் குறைகின்றதே. மாயையில் மனம் இனி வைத்திடாமல், மாயையில் மனம் இனி வைத்திடாமல், அதை எண்ணி வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், இந்த நாத்துமனேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், நேசரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன்.
அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். தினமும் துதிக்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. சொல்லுங்க சொல்லுங்க. உம் பேரன்பு உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். தலைக்கு மேல கையை தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். உற்சாகமா கையை தட்டி தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரென் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உன் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உன் வல்லமை காண்கின்றேன். உன் வல்லமை காண்கின்றேன். உன் வல்லமை காண்கின்றேன். கரங்களை தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஒன் லாஸ்ட் டைம் தலைக்கு மேல 1 2. நீர்தானே என் துணையானி, நிழலில் களி கூறுவேன். நீர்தானே என் துணையானி, உன் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டே உன் வாலக்காரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உன் வாலக்காரம் தாங்குதையா. வாலக்காரம் தாங்குதையா. உன் வாலக்காரம் தாங்குதையா. கையை தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஏஹே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். நான் தினமும் துதிக்கின்றேன். ஒன் லாஸ்ட் டைம் கரங்களை தட்டி உற்சாகமா. மேலானது உன் பேரன்பு, உயிரிலும் மேலானது. என் உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். மேலானது
உம் பேரன்பு உயிரினும் மேலானது, மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். கரம் தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். கையை தட்டி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன், தினமும் துதிக்கின்றேன். ரெண்டு கரங்களையும் மேல உயர்த்தி எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஆஹா, சேர்ந்து கரங்களை உயர்த்தி அவரை ஆராதனை செய்வோமா? அல்லேலூயா. ஆஹா, we glorify your name, Lord. Hallelujah. என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனுக்காரனானவர், நான் அஞ்ச மாட்டேன். என்னுடைய கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி thank you Lord, thank you Jesus, we glorify your name. Hallelujah. நீரே என் தஞ்சம், கடைசியாக நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே
எனதெல்லாவற்றிலும் இயேசுவே, எனதெல்லாவற்றிலும் இயேசுவே. எல்லாருடைய கரங்களை உயர்த்தும் போது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் புது கிருபைகள் எங்களுக்கு தருகிறீர். You give us new kind of mercies. திரளாய் கூடி வந்திருக்கிறாங்களேப்பா. பல நோயின் சீற்றங்கள், இயற்கையின் மாற்றங்கள், சரீர பாடுகள், மரண இழப்புகள், பலவீனத்தின் அகோரங்கள், ஆனாலும் ஆராதிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு பல இன்னல்களை தாண்டியும் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்தார்களே. அப்பா, உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலவீனங்களை எடுத்து போடுங்க. கல்வாரி தழும்புகளால் ஒவ்வொரு சரீரமும் சுகமடைவதாக. எங்கள் பிள்ளைகளின் பொருளாதாரங்களை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த வருஷ கடைசியில மீண்டும் ஒரு எழுச்சியை கர்த்தர் கொடுப்பீராக. கையிட்டு செய்யும் ஒவ்வொரு வேலையும் ஆசீர்வதிப்பீராக. இதுவரை கண்டிராத மகத்துவங்களை காணும் ஒரு ஆச்சரிய செயலை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்வீராங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒருவரை ஒருவர் நாங்கள் தாங்குகிறோம். தெய்வீக கரம் உங்க பிள்ளைகள் மேல் இருப்பதாக. இப்பொழுதும் மாறி வருகின்ற அடுத்த அலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் தடுத்து நிறுத்தப்படட்டுமே. எங்கள் பிள்ளைகளை ஆரோக்கியமாய் மாற்றுங்க. வாதை கூடாரங்களை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளும். என் நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறபடினால் உங்களை விடுவிப்பேன் என்று சொன்ன எங்கள் தெய்வமே, உன்னதமானவரின் செட்டையின் மறைவில் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும். நீர் பலப்படுத்தும் என்று வேண்டி ஜெபிக்கின்றேன். தொடர்ந்துள்ள ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்காரமாக. இன்னைக்கு உங்க கூட பேச போற ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம். இந்த பிரச்சனைகளை தவிர்த்து வாழ்வது எப்படி அப்படின்னு. ஸோ தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவையில்லாத ட்ரபிள் எல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக தேவ சித்தத்தில் வாழணும்னா, ட்ரபிள் இல்லாமல் தேவ சித்தத்தில் எப்படி வாழணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் தேவனுடைய பர்ஃபெக்ட் வில், தேவனுடைய சித்தத்தில் வாழணும். இப்போ இந்த ஊருக்கு போகிறதுக்கு ஒரு மெயின் ரோடு இருக்குன்னு வைங்களேன். அந்த மெயின் ரோடு வழியாகவும் போகலாம், சுற்றி பல வழியாகவும் போகலாம். நம்மை பொறுத்த மட்டும் நமக்கு சுத்து வழி தேவையில்லை. நேராக எந்த வழியோ அந்த வழியில் போயிடணும். சைடு வழி, லெஃப்ட் வழி, ரைட்டு வழி, குறுக்கு வழியிலெல்லாம் போகாமல் தேவ சித்தம் என்ற அந்த நடு ரோட்டில், தேவ சித்தத்தின் நடு மையத்தில், மெயின் ஸ்ட்ரீட்லேயே நம்ம இருந்துட்டா அது ரொம்ப நல்லா ஆயிரும். ஒருத்தரை பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, தேவ சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கம். ஆமேன். தேவ சித்தம் விட்டு வெளியே போகாமல் இருக்கணும்னா, கர்த்தர் நம்ம வச்ச பாதையிலேயே அவர் சித்தம் என்னவென்று அறிந்து அந்த சித்தத்தை பகித்தறிந்து அந்த பாதையிலே போய்விடுவது தான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பு. ஆமேன். சின்ன சின்ன காம்ப்ரமைஸ். யாரும் ஒரே நாளில் கர்த்தரை விட்டு விலக மாட்டாங்க. விலகிறவங்க நிறைய பேருடைய சரித்திரத்தை நான் படிச்சிருக்கேன். ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஆமேன். பக்கத்தில் ஒருத்தர் காதலை ஊதுவார், தேவையில்லாமல் அதை கேட்பார். ஆமேன். அதை கேட்டு ஒரு அடி வெளியே வந்துடுவார். ஆமேன். அந்த ஒரு அடி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஒரு அடி கடைசியில் பார்த்தா பெரியார் சிலைக்கு அப்பால நிற்பார். என கேட்கிற அன்பானவர்களே, எந்த விஷயமும் தேவ சித்தத்தை விட்டு உங்களை தள்ளாம கூடிய மட்டும் தேவனுடைய சித்தத்தினுடைய நடு ரோட்டிலேயே நடந்து உங்கள் பாதையை பாதுகாத்து கொண்டீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்த்து உங்க வாழ்க்கை நல்லா முடியும். தேவையில்லாத சிக்கல்ல போய் மாட்டி தேவனை விட்டு தூரமாய் தேவ சித்தத்திற்கு வெளியுமாய் வாழ்வதற்கு நீங்கள் யாரும் உங்களை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. நீங்க தேவ சித்தத்தின் நடுவில் இருக்கணும். நிறைய பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. நல்லவர்களும் இருக்கிறார்கள், வேண்டாதவர்கள் இருக்கிறார்கள், உதவாதவர்கள் இருக்கிறார்கள். ஆளாளுக்கு போய் எங்கெங்கேயாவது சிக்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையினுடைய மகத்துவமான உயரங்களுக்கு போகும் பாதைகளில் வரக்கூடிய தேவையில்லாத காம்ப்ரமைசஸை ஓரம் ஒதுக்கிட்டு பிரச்சனைகளை தவிர்த்து சீக்கிரமாக உங்களுக்கென்று நிர்ணயித்த லட்சிய கரையின் மகத்துவங்களில் சேர நீங்கள் ஆழ்ந்த கவனத்தோடு கர்த்தரை பின்பற்றுங்கள். ஆமென். தேவ சித்தம் என்பது ஒரு சீக்கிரட் எல்லாம் கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது ஒன்றும் மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று அல்ல.
நீங்க கொஞ்சம் பகுத்தறிந்து இருந்தாலே தேவ சித்தத்தில் நீங்கள் நடந்து விடலாம். ஆமென். இந்த தேவ சித்தத்தில் நான் இருப்பது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு ஒரு 5 வார்த்தையை உங்களுக்கு சாதாரணமா சொல்லிட்டு சடசடன்னு நான் முடிச்சா நீங்க சடசடன்னு உங்க வீட்டுக்கு போயிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. இங்கெங்க சுத்தி நின்றீங்கன்னா உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம். அதனால சீக்கிரம் முடிச்சு போங்க. வியாதி பரவும் காலம் இது. 5 ways, 5 principles, 5 truths. உங்க கூட 5 சத்தியங்களை பேச விரும்புகிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? ஒரு தப்பான தீர்மானம் உங்களை வாழ்நாளெல்லாம் கெடுத்துரும். இன்னொரு முறை கேட்காத மாதிரி ஆமேன்னு சொன்னீங்க பாருங்க. ஒரு தப்பான முடிவு உங்களை 30 வருஷம் ஒன்னும் இல்லாம அசைச்சிரும். அதனால மிகுந்த கவனத்தோடு தான் ஒவ்வொரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டும் என்பது. அது வியாபாரம், தொழில், குடும்பம், வாழ்க்கை எல்லாத்திலையுமே நீங்க அப்படிதான் இருக்க வேண்டும். 1 bad choice, இன்னும் சொல்ல போனா 1 bad connection, 1 bad decision of your life. ஒரு தப்பான முடிவு உங்க வாழ்க்கையை சிதறடிச்சு எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துரும். என்னுடைய ஆசையும் என்னுடைய கனவும் என் வாயின் சத்தத்தின் கீழ் ஆராதிக்கிற ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது, சீக்கிரம் லட்சியக்காரை சேர்ந்து விட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஏக்கம். 5 சத்தியங்களை சொல்றேன். பிரச்சனைகளை தவிர்த்து தேவ சித்தத்தில் வாழ்வதற்கு நம்பர் 1, ஸ்கிரிப்சரல் டிரெக்ஷன். வசனம் உங்களை வழி நடத்த வேண்டும். 119ஆம் சங்கீதத்தினுடைய 105வது வசனம் இப்படி சொல்லுகிறது, your word is a lamp to my feet and a light to my path. உம்முடைய வார்த்தை என் பாதைக்கு தீபமும் என் வழிகளுக்கு வெளிச்சமாயிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும் வசனம் தாங்க நம்மளை வழி நடத்தணும்? பக்கத்துல சொல்லுங்க, வசனம் வெளிச்சங்க. அப்போ நீங்க இருட்டில் இருக்கணுமா வெளிச்சத்தில் இருக்கணுமா? உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இருட்டில் இருக்கணுமா வெளிச்சத்தில் இருக்கணுமா? வெளிச்சத்தில் இருக்கணும். அப்ப வெளிச்சத்தில் இருக்கணும். எதுக்கு பக்கத்தில் இருக்கணும்? வசனத்தின் பக்கத்தில் இருக்கணும். வசனத்தின் பக்கத்தில் இருந்தீங்கன்னா அது உங்க பாதைக்கு வெளிச்சமாக, உங்க வாழ்க்கைக்கு தீபமாக கர்த்தர் வைப்பார். ஆமென். என்ன பிரச்சனை? ஜனங்களுடைய பிரச்சனை என்னன்னு நான் ஆராய்ஞ்சு பார்க்கிறேன். சிலருக்கு வெளிச்சத்தில் இருப்பதை காட்டிலும் இருட்டில் இருக்கிறது பிடிக்குது. ஆமென். டார்க் திங்ஸ், அன்னோன், இது நமக்கு நிச்சயமே இல்லை, இது என்னன்னு கூட தெரியாது, அதுல தான் நம்மால் அதிக கவனம் செலுத்துவான். இது நமக்கு உருப்படாதுன்னு தெரியும், அதுல போய் காலை வைப்பான். இது சேருன்னு தெரியும், அதுல போய் நிப்பான். ஏன்னா அது இருட்டு. ஏதோ ஒண்ணு மனித இயல்புல இருக்குங்க. மனுஷனுக்கு தேவ வெளிச்சத்தை காட்டிலும் இருட்டிலையும் சேத்திலையும் இருப்பது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை கேட்கிற அன்பானவர்களே, எத்தனை குறைச்சல் வந்தாலும் எத்தனை இழப்புகள் வந்தாலும் இருட்டில் இருப்பதை காட்டிலும் வெளிச்சமாகிய வசனத்தில் இருந்துருங்க. கர்த்தர் உங்களை சீக்கிரம் லட்சியக்காரர்களை சேர்த்துருவார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நீங்க பல விதங்களில் வசனத்தை ஆராய்ந்து பார்த்து வசனம் சொல்வதை தான் நீங்க செய்யணும். ஆண்டவர் வசனத்துல நிறைய கிளாரிட்டி கொடுத்திருக்கிறார். ஆமேன். இப்படி சொல்லும் போது நீங்க ஆமேன் சொல்லணும். வசனத்தில் இல்லாத ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொல்ல மாட்டார். இன்னொரு முறை உங்க ஆமேன் நல்லா கேட்கட்டும். வசனத்தில் இல்லாத ஒன்றை என் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய சொல்லவே மாட்டார். நான் இப்பதான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், கர்த்தரின் காதுல பேசினார் பாஸ்டர், கர்த்தரின் காதுல பேசினார் சிஸ்டர், ரொம்ப சோத்திரம் சிஸ்டர், ஆனா இதுல இல்லனா சிஸ்டர் நாங்க அதை புறக்கணிக்கிறோம் பிரதர். சொல்ல மாட்டீங்கண்ணே. காலையில நல்லா கேளுங்கண்ணே. நான் இன்னொரு வாட்டி, கர்த்தர் என்னோட தெளிவாய் பேசினார், நான் தூங்கும் போது கனவில் வந்தார். ரைட், ஓகே, ஆனா இதுல இல்லன்னு வச்சுக்கோ, நான் 1 இன்ச்சு கூட எடுத்துக்க மாட்டேன் என்று சொல்ற விசுவாசிங்க யாராவது இந்த சர்ச்சில் இருந்தா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஆராதிக்கிற தெய்வம் இந்த வசனத்துக்கு மாறாக உன் காதுல எதையுமே சொல்லவே மாட்டார். வசனமே என் பாதைக்கு தீபமும் வெளிச்சமா இருக்கிறது. The word is a lamp to my feet. Amen. Hallelujah. வசனத்துக்கு நேர் மாறான பல விஷயங்களும் இன்னைக்கு நிறைய பேருக்கு உங்க காதுல கேட்கலாம், ஆவியில கேட்கலாம். இன்னைக்கு சொல்றாங்க அது எதுவுமே வசனத்துல இல்லைனா, வசனத்துல எங்கேயுமே சொல்லலைங்க. கோஷி பாஸ்டரும் கனவுல வந்து வீட்டுல ஜெயிப்பாரு சொல்லவே இல்லைங்க. அதெல்லாத்தையும் நிறுத்திட்டு இந்த வசனத்தை கையில் எடுத்து, இந்த வசனம் என் பாதைக்கு தீபமும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட சொன்னாரு, என் குடும்பத்தை விட்டு போனாது. ஆவியானவர் சொல்லல, பேய் சொல்லி இருக்கு, நீ கீழ்ப்படுகிறன்னு அர்த்தம். இருக்கீங்களா? உன் தாயும் தகப்பனையும் விட்டு உன் மனைவியோடு கூட இன்னும் அமைதி நிலவுது. என்ன விஷயம்? காலையில ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? ஆண்டவர் வெளிச்சத்துக்கு இந்த வசனத்துக்கு மாறாக எதையுமே கர்த்தர் பேசவே மாட்டார். ஆமென்.
ஸோ இந்த வசனத்தினுடைய தத்துவங்களுக்குள்ளேயே தான் உங்க தேவ சித்தம் இருக்கு என்பதனால் இந்த வெளிச்சத்துக்குள் நீங்க வாழ்ந்தாதாங்க வாழ்க்கை வெற்றி வரும். அடுத்த வாரம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். வரலனாலும் நான் சத்தியத்தை சொல்லி தான் ஆக வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்லுங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் வெளிச்சத்திலேயே இருந்துரு அப்படின்னு. அப்படின்னா வசனத்திலேயே இருந்துரு. கஷ்டம் வந்த உடனே வெளிச்சத்தை விட்டு வெளியே போய் உன் இஷ்டத்துக்கு அந்தகாரத்தின் இருளின் பாதைகளை நீ தேர்ந்தெடுக்க கூடாது. ஏன்னா லட்சியக்காரர் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தூரத்துல கர்த்தர் எழுந்தருளி வந்து வெற்றியை தர வேண்டிய நேரங்கள் வரும். அது வர வரைக்கும் வெளிச்சத்திலேயே நில்லு. வெளிச்சமாகிய வசனம் தான் உன்னை வாழ வைக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? இது நீங்க ஆமேன்னு சொல்லணும். வெளிச்சத்துல பாதுகாப்பு இருக்கு, இருட்டுல ஆபத்து இருக்கு. இன்னொரு வாட்டி ஆமீன் சொல்லுங்களேன். வெளிச்சத்துல பாதுகாப்பு இருக்கு, இருட்டுல ஆபத்து இருக்கு. அதனால இருட்டுல நடக்கிறதுனா உன் சொந்த வழிகள் நடக்காமல் தேவ வெளிச்சத்திலேயே நில்லு. அங்கே கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். சீக்கிரம் உன்னை லட்சியக்கரை சேர்ப்பார். வசனம் மேலானது, வசனம் வெளிச்சமானது, அது உங்கள் பாதைக்கு தீபமானது. ஹல்லேலூயா. எப்படி நான் தேவ சித்தத்தை அறிவது? வசனத்துல. அதனாலதான் வார வாரம் நாங்க எங்க தொண்டை கிளிய பிரசங்கம் பண்றோம். நீங்க நல்லா இருக்கணும் என்பதற்காக, லட்சியக்காரை சேரணும் என்பதற்காக. அடுத்த வருஷம் இந்த நாள் சில சாட்சிகளை எழுதி முடித்து நீங்கள் பிரகாசித்து நிற்க வேண்டும் என்பதற்காக. பாயிண்ட் நம்பர் 1, வசனத்தினுடைய வழிகாட்டுதல் தேவ சித்தத்தில் உங்களை நிலைக்க செய்யும். பைபிளை தியானம் பண்ணுங்கள். நம்பர் 2, மெசேஜ் பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு நல்ல ஆலோசனை வேணும். பிரச்சனைகளை தவிர்த்து தேவ சித்தத்தில் நடக்கணும்னா உங்களுக்கு காட்லி கவுன்சில் வேணும். கர்த்தருடைய மனிதர்கள், அனுபவம் உள்ளவர்கள், நல்ல ஆலோசகர்கள் உங்களுக்கு தேவை. 3 வாட்டி டைவர்ஸ் பண்ணவன் உங்ககிட்ட திருமண ஆலோசனை கொடுக்க கூடாது. ஆமென் சொல்லலன்னு. குடும்பம்னா என்னன்னு தெரியாம ஊர் சுத்துறவன் உன் குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லக்கூடாது. ஏன் ஆமீன் வரமாட்டீங்க? ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். சில வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் சகிச்சுக்கோங்களேன், அடுத்த வாரம் பாலிஷா போயிடும். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்து ஆண்டியா போனவன் பொருளாதாரத்தை கையாளுவது எப்படின்னு உனக்கு சொல்லக்கூடாது. பல பொருளாதார வெற்றிகளை கண்டதில் நிலைச்சவன் தாங்க உங்ககிட்ட பேசணும். அதனால நீதிமொழிகள் 11:14 சொல்லுகிறது, where there is no counsel people fail. எங்கே ஆலோசனை இல்லையோ அங்கேதான் ஜனங்கள் விழுவார்கள். அங்கதான் நமக்கு இருள் வருகிறது. இன்னைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்க கூட வந்து நெருங்குறவங்க உங்களுக்கு கரெக்டான ஆலோசனை தருகிறவளா இருப்பார்களாக. பாவிகள் இருக்கும் இடத்தில் இருக்காமலும், பரிகாசக்கார உட்காரத்தில் உட்காராமலும், அக்கிரமக்காரர் நடவும் பாதையில் நடவாமலும் இந்த வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தேவை டிவைன் கவுன்சில், நல்ல ஆலோசகர்கள், விசுவாசத்தை ஊட்டி வளர்க்கிறவர்களை கர்த்தர் உங்களை சுற்றிலும் வைப்பார்களாக. தூங்கிட்டே அந்த கைத்தட்டை நல்லா ஆமென் சொல்ல மாட்டேங்கிறேன். நல்ல ஆலோசகர்கள். 24:6 நீதிமொழிகள் சொல்லுகிறது, for by wise counsel you will wage your own war. நல்ல ஆலோசனை இருந்தா நீயாகவே உன் யுத்தத்தை ஜெயித்து விடுவாய். அதனால் நல்ல ஆலோசனையில் நிறைய பாதுகாப்பு இருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. நல்ல வழிகாட்டுறவங்க உங்களுக்கு இருப்பார்களாக. ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு சரியான கவுன்சிலிங் தரக்கூடிய நல்ல ஆட்களை கர்த்தர் தருவாராக. உடனே அது வருவாங்க பாருங்க, 2 பேய்ங்க. அது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஏற்கனவே உழுந்துட்டு இருக்கிற உன்னை இன்னும் குழியில வச்சு மூடிட்டே போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளை தூரம் வச்சுட்டு ஏனோ தெரியல ஆமேன் அப்படியே சளிஞ்சு போயிடுச்சுங்க. சில விஷயங்களை சொல்லும் போது சிலர் ஆமேன் சொல்லாத போதே நீங்களே மாட்டிக்கிறீங்க. அதனால பிடிக்கலனா கூட ஆமேன் சொல்லி மாட்டிக்காம போயிடுங்கிட்ட. புரியல, இன்னும் அது கூட புரியல அப்படின்னா சில சுவாரஸ்யமான விஷயத்த சொல்லும் போது தலை இப்படி குஞ்சினா என்கிட்ட மாட்டிக்கிற. அதை மாட்டிக்காம இருக்க நான் சட்டு கொடுக்குற ஆமேன் சும்மா சொல்லி. ஓகே, ஒரு அளவு சொல்ல மாட்டீங்களா? நான் எங்கள் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போகிறோம். எங்கே போனாலும் ஒரு 4 பேர் 3 பேர் போவோம். ஸோ எங்கள் தலைவர்கிட்ட சொல்லியிருக்கோம், அந்த மீட்டிங் வந்து எங்கேயோ ஒரு இடம் போகாத இடத்துக்கு போகிறோம். ஸோ மேப்பை போட்டோம். மேப் எங்கேயோ சுற்றி கொண்டு போய் விட்டுச்சு. இங்கே போகிறது அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சு. இப்போ என்னென்னமோ சுற்றுறோம், எங்களுக்கு வழியே தெரியல. ரொம்ப நேரம் சுற்றுனதுக்கப்புறம் நான் சொன்னேன், கொஞ்சம் நில்லுங்கோ, இங்கே வண்டியை நிறுத்திட்டு இந்த ஊரில் இருக்கிற ஒருத்தனை கேட்டால் அவன் சொல்லுவான் அப்படின்னு.
ஏன்னா ஒன்ன நிறுத்தி ஒருத்தன் கேட்டோம், சார் இது எங்க சார்? சார் இப்படி திரும்ப இங்கே இருக்கு சார், நாங்க ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கோமே அப்படின்னு. அதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி நல்லா வழி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டா இங்க ஒரு பாயிண்ட் அழுத்துற, நீங்க ஆமேன்னு சொன்னோம். ரொம்ப பெருமை வச்சுக்காத. என்னைக்கு உனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறியோ அன்னைக்கும் வழி மாறிடும். அதனால வழி தெரியாத போது தெரிஞ்சவன் கிட்ட கேளு. ஒரு அழில சொல்லவே மாட்டீங்க. 3 நிமிஷத்துல மீட்டிங் போயிட்டோங்க, 30 நிமிஷம் ஊரை சுத்தி இருக்கோங்க. ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. பெருமை சில நேரத்தில் நம்மளை ஆலோசனை கேட்க விடாம எனக்கெல்லாம் தெரியும், நீ என்ன எனக்கு சொல்றதுன்ற மாதிரி ஒரு நக்கல்லாம் வந்துடுறோம். நானும் ஸ்மார்ட் தான், ஆனால் என் பெருமையை ஓரம் வச்சுட்டு எனக்கு தெரியாத போது எங்கள் அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும், ஒரு 10 சில வருஷங்களுக்கு முன்னாடி நானும் எங்கள் சபையில் இருக்கிற பிரதரும் ஒரு வழக்கறிஞரை சந்திக்க போகிறோம். வயதில் பெரியவர், சீனியர் லாயர். பிரச்சனையை போய் சொல்கிறோம். நல்லா கேட்டார், நீங்கள் போங்கன்ட்டார். அடுத்த நாள் கூப்பிட்டார், திரும்ப நாங்கள் போனோம். அவரை விட 30 வயசு கம்மியா இருக்கிற ஒரு ஜூனியர் லாயர் கிட்ட எங்களை கூட்டுன்னு போறார். அவர் வீட்டுக்கு கூட்டுன்னு போயிட்டு அவர்கிட்ட போய் ஆலோசனை பண்றார். நான் தலையை சொரிஞ்சுக்கிட்டேன், உன் வயசுனா அவன் வயசு என்னன்னு. அப்பதான் இன்னொன்னு கத்துக்கிட்டேன், நீ எவ்வளவு வயசுல பெரிய ஆளா இருந்தாலும் பெருமையை ஓரம் வச்சுட்டு விவரம் தெரிஞ்சவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறதுனால நீங்க ஒன்னும் குறைஞ்சு போவது. நல்ல ஆலோசகர்கள் உங்களுக்கு தேவை. ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? பக்க சொல்ல, நான் ரொம்ப திறமைசாலி தான், ஆனா வழி தெரியலனா பெருமையை ஓரம் வச்சுட்டு தெரிஞ்சவங்க கிட்ட, அந்த வழியா ஏற்கனவே நடந்தவங்க கிட்ட, அந்த பாதையில ஏற்கனவே போனவங்க கிட்ட, அந்த வழியில போய் துன்பங்களை சகிச்சு ஜெயித்தவங்க கிட்ட. புரிஞ்சதுங்க நான் சொல்றது உங்களுக்கு? ஹல்லேலூயா. நீங்க பெருமையை ஓரம் வச்சாலே வாழ்க்கையில சில தூரங்கள் போய்விடலாம். ஏன்னா அவங்க செஞ்ச தவறை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த வழியா போய் எல்லாத்தையும் அடிபட்டு தான் இப்ப நமக்கு சொல்றாருன்னா, பல தவறுகளை தவிர்த்து நம்ம சீக்கிரம் லட்சியக்கரை சேர்வதற்கு உங்கள் வழியாய் முன்பே சென்ன சிலர் இருக்கிறார்களே, அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்கள், அவர் உங்களுக்கு நல்வழியை காட்டுவார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஃபைண்ட் த வைஸ் மேன். ஆமென். ஏற்கனவே அந்த வழியாக, அந்த பாதையில், அந்த கஷ்டத்தில், அந்த வேதனையில், அந்த துன்பத்தில், அந்த உபத்திரவத்தில் போன சிலர் இருப்பாங்க. கர்த்தர் அவர்களை உங்களுக்கு காண்பிக்கட்டும். அவங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க, அவங்க உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரு பெரிய வீடை கட்ட போறீங்க, சுமார் 10 லட்சம் கட்டுறீங்களா? நீயே கட்டு, காலே கட்டு, போனா போது 10 லட்சம். ஒரு வியாபாரத்தை செய்ய போறீங்க, 2 லட்சம் தான் இன்வெஸ்ட் பண்றீங்களா? கண்ணு மூடி செய், போனா போது 2 லட்சம் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா 1 கோடிக்கு மேல ஒரு வியாபாரம், ஒரு தொழிலை செய்ய போறியா? காலை வச்சு மாட்டிக்காத. இதுக்கு முன்னாடி அந்த வியாபாரம் செஞ்ச 10 பேரையாவது போய் பாரு. நேரா போக வேண்டியது, லோனை வாங்கிட்டு புத்துன்னு குதிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் பேங்க்காரன் வந்து ஜப்தி பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஏங்க நல்ல தகப்பனா தானே இருக்காங்க. நல்ல ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு வீடை கட்ட போறீங்க, 1.5 கோடி பட்ஜெட்டா? சும்மாலாம் காலெல்லாம் கட்டாத, இப்படி கால் இப்படி போட்டு இப்படி தள்ளு, இப்படி பண்ணாத. ஒரு 30 வீடை போய் பாரு, அவங்க எப்படி கட்டினாங்க கேளு. சிலர்லாம் என்ன பார்த்து, நாங்களா 1.5 கோடி கட்டுறது அப்படின்னு பெரிய எண்ணம் கொள்ளுங்க. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறோம். நல்ல ஆலோசகர்கள் உங்களுக்கு தேவை. மற்றவர்கள், நமக்கு முன்னே சென்றவர்கள் என்ன தவறுகளை செய்தார்கள் என்று கூர்ந்து கவனித்து நாம் அந்த தவறுகளை செய்யாமல் நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கையை கொஞ்சம் உயர்த்துங்களா. இன்னைக்கு நீங்க எதை சந்திக்கிறீங்களோ, என்ன கஷ்டத்தை சந்திக்கிறீங்களோ, என்ன பிரச்சனை சந்திக்கிறீங்களோ, இது முதல் அல்ல. உங்களுக்கு முன்னே நிறைய பேர் இதே பிரச்சனை சந்திச்சிருக்காங்க, உங்களுக்கு பின்னாடியும் இதே பிரச்சனை நிறைய பேர் சந்திப்பாங்க. அதனால நல்ல ஆலோசனைகள் வழியால் தான் நீங்கள் போக வேண்டும். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? நீங்க ஞானமா இருக்கணும், அதே நேரத்தில் தாழ்மை உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா முன்னே சென்றவர்கள் கூட நமக்கு ஆலோசனை கேட்டா, கஷ்ட தண்ணீரில் கூட அவங்க நம்ம போட்டை ஓட்டி கொண்டு போய் கரை சேர்க்கக்கூடிய வழிகளை நமக்கு சொல்லி தருவார்கள். ஆமென். there is safety in good counsel. 2. ஸோ பிரச்சனைகளை தவிர்த்து தேவ சித்தத்தில் இருக்க முதலாவது வசனமாகிய வார்த்தையின் வெளிச்சம். இதுக்கு வெளியில யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. 2வது நல்ல ஆலோசகர்கள்.
மூன்றாவது ஒரு ஆழமான விஷயத்தை சொல்ல போறேன். உங்க ஆமீன்கள் வரணும்னு நான் நம்புகிறேன். பிலிப்பியர் 4:19 பவுல் அப்போஸ்தலர் சொன்னார், என் தேவன் உங்கள் எல்லா குறைகளையும் மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நிறைவாக்கும். My God shall supply all your needs according to his riches in glory. ஆமென். he might என்றெல்லாம் சொல்லவில்லை, he will supply. அப்படின்னா என் தேவன், நல்லா கேட்குறீங்களா, இதுதான் உங்களுடைய வழி, இதுதான் உங்க சித்தம்னு இருந்தா அந்த இடத்துல உங்க தேவையை கண்டிப்பா சந்திப்பார். இன்னொரு வாட்டி ஆமேன் சொல்லாதவர்களுக்கு ஆமேன். ஆண்டவர் உங்களை ஒரு சித்தத்தில் வச்சு, இதுதான் உன் வாசல், இதுதான் உன் வழி, இதுதான் உன்னை குறித்து என் திட்டம்னு கர்த்தர் வச்சார்னா அங்க நீ தத்தளிக்க மாட்ட. அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் கண்டிப்பா தருவார். ஆண்டவருடைய ப்ரொவிஷன் அங்க இருக்கும். ஆண்டவருடைய தேவைகள் சந்திக்கும் தன்மை இருந்துட்டே இருக்கும். தேவைகள் சந்திக்கும் தன்மை ஒரு இடத்துல இல்லைன்னா நீங்க யோசிக்கணும், இது தேவ சித்தமா இல்லையா அப்படின்னு. பாஸ்டர், ஒரு 7 லட்சம் பேரை கொண்ட சர்ச்சை கட்டுங்க. நான் காலை வச்சா 7 லட்சத்துக்குரிய சர்ச்சுக்குரிய எல்லாமே சடசடன வந்துட்டே இருந்துச்சுன்னா அது தேவ சித்தம். நான் ஜெபிக்கிறேங்க, எங்க புஷ்பராஜன் சொல்ற மாதிரி 2 லட்சம் பேரை கொண்ட சபை கட்டுற நாள் வரும்போது எங்க அண்ணன் 5 ஏக்கர் தருவாரு, ஒருத்தர் கான்ட்ராக்ட் நான் கட்டித்தரான்னுவாரு, ஷெட்டு ஒருத்தர் போடுவாரு, நான் உட்கார்ந்து பாட்டு பாடுவேன். அதுக்காக முயற்சிகளை தவிர்க்க நான் சொல்லவில்லை. கர்த்தர் உங்களை ஒரு சித்தத்தில் வச்சா அங்க கர்த்தருடைய காருண்யமும் ப்ரொவிஷனும் கண்டிப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. நான் இன்னும் புரிய வைக்கிறேன் நான். ஆமென். ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல வச்சு இது என் சித்தம்னு சொன்னார்னா அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கட்ட விட்டுருவாருங்க. If you need it, my God will give it. ஆமென். கிடைக்கலனா, நடக்கலனா நீங்க புரிஞ்சுக்கணும், அங்க கர்த்தர் சித்தம் இல்லாமல் இருக்குமோ. கஷ்டங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆமென். இப்படி சொல்றேன், இப்போ நிறைய பிரச்சனைகளை தவிர்த்து தேவ சித்தத்தில் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை நீங்க நாடுறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கலனா விட்டுடுங்க. இன்னும் புரியாத மாதிரி அப்படி மாஸ்கை போட்டு நடிக்கிறீங்க. இன்னொரு வாட்டி ஏதோ ஒன்று போய் இது எனக்கு வேணும் வேணும்னு சண்டை போடுற, அது உனக்கு உருப்படலனா விட்டுடு. ஏன்னா அது உனக்கு தேவ சித்தம் இல்லை. அதெல்லாம் விட மாட்டேன், ஜல்லி கட்டுவேன். சீக்கிரம் நீ கட்டிடுவேன், உருப்படாம போயிடுவேன். ஏன்னா அதுல தேவ சித்தம். ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, நிச்சயத்துக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க போறீங்க. அருமையான கருத்தை சொல்றேன். அந்த நிச்சயத்துக்கு முன்னாடி நடக்கிற அந்த சந்திப்பிலேயே பையன் வீட்டு மாமன் வந்து பேசுகிறார், எங்க பையனுக்கு வேலை இருக்குங்க, நீங்க 10 லட்சம் கேஷ், ஒரு ஃபெராரி காரு, அவனை அப்பயே கழட்டி விட்டுரு. அது தேவ சித்தமே இல்லை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. ஏன்னா அங்க தேவ சித்தம் இருக்குன்னா அங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய நடத்துதல் அழகா இருக்கும். ஒன்னு சொல்றேங்க, செல்வத்தை விட உறவுகள் ரொம்ப முக்கியம். பரவாயில்ல, சகோதரிகளாவது கை தட்டினாங்க, அது வரைக்கும் நன்றி சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சித்தத்தை கொடுத்தார்னா அதுக்கு தேவையான செல்வத்தையும் கொடுப்பார். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை போராடாம விட்டுட்டாலே நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் தவிர்க்கலாம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எது செய்யணுமோ அது தேவ சித்தம் என்று தெரிஞ்சு நீங்க அதில் காலை வைக்கும் போது ப்ரொவிஷன் ஆஃப் காட், தேவன் ஆச்சரியமாக அந்த இடத்துல உங்கள் தேவைகளை சந்திக்க தொடங்கும் போது நீங்க தெரிஞ்சுக்கலாம், வாவ், நான் எதிர்பார்க்கவே இல்லை, அழகா எல்லாம் நடக்குது, தேவ சித்தம். நான் போய் இந்த செவரை முற்றேன் ஒண்ணுமே நடக்கல, அங்க தேவ சித்தம் இல்லை என்பதனால தான் கர்த்தர் சில வாசலை மூடுறார். கையை கொஞ்சம் என் பக்கமா நீட்டுங்களேன். சில வாசலை கர்த்தர் மூடிட்டார்னா நீயா அந்த வாசலை திறக்காத, அது உனக்கு நல்லா இருக்காது. அந்த வாசல் கர்த்தர் தான் மூடினார் என்று பின்வாங்கி மாற்று பாதையில் தேவ சித்தத்தை அறிந்து முன் செல்லு. வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். சொல்லுங்களேன் ஒரு ஆமென். பரவாயில்ல, இவ்வளவு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தரலனா கூட ஆண்டவரே கதவை மூடி அம்மாம்பெரிய நவத்தால் பூட்டை போட்டிருக்காரு, நம்மால் சுத்தி எடுத்து போய் அடிப்பான். நீ திறக்கும் வரைக்கும் நான் உடைப்பேன். கைதான் வலிக்குமே தவிர ஆண்டவர் பூட்டினத, ஆண்டவர் பூட்டின எந்த வாசலையும் உன் பலத்தால போய் திறக்காத. ஆண்டவர் திறந்துட்டார்னு தெரிஞ்சா அங்க கர்த்தருடைய காருண்யம் நிறைய இருக்கும்.
உன் தேவ சித்தத்தை புரிஞ்சு கொள்வீங்க. ஒரு அழிலே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என்னோடு பேசினார், ஒரு வீடை கட்ட சொன்னார். நீங்க போய் சும்மா என்னை கூப்பிட்டு ஒரு 9 கல்லோ 7 கல்லோ 2 கல்லோ வைக்காம கூட போங்க, பரவாயில்ல. அதுலலாம் ஒன்றும் கிடையாது. கல்லை வச்சாலும் ஒன்றும் இல்லை, கல்லை வைக்கலனாலும் ஒன்றும் இல்லை. அது 1.5 அடி கரெக்டாக வெட்டணும். 1.5 அடியில் 1/4 அடி வெட்டினாலும் ஒன்றும் இல்லை, வெட்டலனாலும் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த வீடு கட்டணும்னு தேவன் நினைச்சார்னா மேனேஜரை உன்னை தேடி வருவார். லோனு தானா வரும், எல்லாமே உனக்கு சாதகமாக வரும். ஆனால் நீ கல்லை வச்சும் ஒன்றும் நடக்கலைனா ஊரெல்லாம் அலைஞ்சு கடனை வாங்கி வீடை கட்டிட்டு 3 வருஷத்துல அந்த வீடை ஜப்திக்கு கொடுக்கறத விட அந்த கல்லை வச்சுட்டு ஒரு 2 வருஷம் சும்மா இரு. கர்த்தருடைய நேரம் வரும், வரும்போது கர்த்தர் ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? இதை சொல்லும் போது உங்களுடைய விடாப்பிடியான முயற்சி இது கூட கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. தேவ சித்தத்தை அறிந்து நடக்க கற்றுக்கொண்டால் பல துன்பத்தை தவிர்த்து இந்த பூமியில் சந்தோஷமாய் வாழ முடியும் என்பதை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஆமென். நிறைய பேர் கடன்ல போய் எப்படி சிக்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு சபைக்கு வர முடியாத அளவுக்கு கடன், ரோட்ல நடக்க முடியாத அளவுக்கு கடன். காரணம், கர்த்தர் ஒரு வாசலை மூடினதுக்கு அப்புறம் நம்மால் போய் அதை திறக்கிறது, அங்க வந்து தர்ணா பண்றது, அதுக்கு உபவாசம் பண்றது, நீ ஜெபம் பண்ணி திறக்க வைக்கிறது. ஆண்டவர் திறக்க மாட்டார், கவலைப்படாது. ஆண்டவர் சிலதை மூடினார்னா அவர் திறக்க மாட்டார். அவர் திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு, தேவ சித்தத்துக்காய் காத்திரு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். என் மனைவியை நான் நேசிக்கிறேன் என்று நிரூபிப்பதற்கு நான் இன்னைக்கு 5 லட்சம் செலவு பண்றேன். இல்லை 365 நாளும் செலவு பண்ண 5 லட்சம் செலவு பண்ணி நிரூபிக்க வேண்டிய அவசியம் என்ன? சொன்னீங்க பாஸ்டர், கேட்டா தானே காலையில் தூக்கத்தை. திடீர்னு சிலருக்கு ஞானோதயம் வந்து நான் இப்படி பண்ண போறேன், நான் அப்படி பண்ண போறேன்னு போயிட்டு கண்ணா பின்னான்னு கடத்தை வாங்கி கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி டெபிட் கார்டை கிழிச்சு, ஆமென், மொத்த பணத்தையும் உருட்டி எடுத்து எல்லா நாளும் பொண்டாட்டி ஒழுங்கா பாரு. ஒரு 7 சகோதரர்கள் தான் ஆமென் சொன்னாங்க. ஒரு சொல்ல மாட்டீங்களா? பெரிய கடன்களையும் நிறைய இன்ட்ரெஸ்டையும் வாழ்க்கையில் சேர்த்துக்காதீங்க. பைபிள்ல இருந்து விளக்குறேன். தேவன் தேவைகளை சந்திக்கிறார்னா தேவனுடைய ஆச்சரியமான செயல்கள் வித்தியாசம். மொரியா மலை மேல் ஆபிரகாம் போறார், மகனை கொண்டு போறார், பலி செலுத்த போகிறார். பலி செலுத்த போகிற நேரத்தில் பிள்ளையாண்டானை கொல்ல போகிறார். கத்தி எடுத்து கொல்ல போகிற நேரத்தில் அந்த இடத்துல கர்த்தர் சொல்றார், பிள்ளையாண்டான் மேல கையை போடாதே என்று. புதர்களில் சிக்கன ஆட்டுக்குட்டியை, உங்களுக்கு தெரியுமாங்க, மலை மேல செம்மறி ஆடுகள் வர வாய்ப்பே இல்லையாம். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் சித்தமா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா ஏற முடியாத செம்மறி ஆடை கூட, அது மொரியா மலையா இருந்தாலும் அங்க மேல கொண்டு வந்து ஹெலிகாப்டர்ல கூட லேண்ட் பண்ணி உனக்கு கொடுத்து உன் தேவையை சந்திக்க யெகோவா ஈரே பெரியவராய் இருப்பார். ஆனா அது தேவ சித்தம் இல்லாத மலையா இருந்தா நீ இன்ன கதறி கட்டினாலும் அங்க செம்மறியாடு வராது. ஏன்னா மலை மேல செம்மறியாடு வரவே முடியாது. ஆண்டவர் நினைச்சார்னா ஏற முடியாத மலையில கூட உனக்கு தேவையான ஆடை ஏற வச்சு நான் தேவ சித்தத்தில் நடப்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. God has a wonderful way of bringing money, bringing resources in unusual ways. உனக்கு புரியாத விதங்களில் செல்வ மகத்துவங்களை கொண்டு வந்து உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்ப்பதற்கு என் தேவன் பெரியவருங்க. ஒரு நாள் எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், கேரி தாற்றண்டை போய், ஆமென், சீதோனுக்கு அடுத்துள்ள கேரித்துல போய் உட்கார்ந்துருன்றார். அவருக்கு புரியாம போய் ஒரு ஆத்தண்டை உட்காருகிறார். ஆனா எத்தனை பேருக்கு தான் ஆற்றண்டை உட்கார்ந்த ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் 2 வேளை காகங்களை கொண்டு கர்த்தர் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்து தன் தீர்க்கதரிசியை போஷித்த வரலாறு உங்களுக்கு தெரியாதாங்க? காகங்களுக்கு கொடுத்த வரலாறு கிடையாது, புடுங்கிற வரலாறு தான். இருக்கீங்களா? காகத்துடைய நேச்சர் அது எங்கேயும் போய் பிரெட் கொண்டு வந்து வாயில ஊட்டாதுங்க, அது உன் கையில இருந்து புடுங்கி தான் பழக்கம். ஆனா உங்களுக்கு தெரியுமாங்க, ஆண்டவர் சித்தத்தின் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா காகத்தினுடைய சுபாவத்தையே கர்த்தர் மாற்றி உங்ககிட்ட புடுங்குறவங்க கிட்ட உனக்கு கொடுக்க வைப்பார். 3 பேரை தட்டி சொல்லுங்க, சித்தத்திலே நான் இருக்க விரும்புகிறேன். நீ சித்தத்தில் இருந்து பாருங்களேன், உங்ககிட்ட புடுங்குறவனும் உங்ககிட்ட கொண்டு கொடுப்பான். உங்களுக்கெல்லாம் அனுபவமே கிடையாது, போங்க. God can change the nature of a raven. இப்படி போற காக்காவை குனிஞ்சு போக வைப்பார். என் ஆண்டவரால் எல்லாம் கூடும்.
ஒரு இடத்துல இருக்கீங்க, இது தேவ சித்தமா இல்லையா என்று தெரிந்து கொள்ள கர்த்தர் அந்த இடத்துல உன் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை கூர்ந்து கவனித்து பார். அங்க தேவ சந்திப்பு இருக்கிறது தெரிஞ்சா தைரியமா அந்த வழியில போ. இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ண, இன்னும் கர்த்தருடைய நேரம் வரலையோ என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். டோன்ட் ஃபோர்ஸ் இட். அவர் மூடின கதவை போய் கொட்டிக்கிட்டு இருக்காத. அதுக்காக உழைக்காம இருக்கணும்ன்றதை அதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. தேவ சித்தத்தில் காத்திரு, ஒரு குறைவும் உனக்கு இருக்காது. ஒரு பெரிய பக்தன் ஆபரேஷன் மொபிலைசேஷன் உடைய தலைவர் சொன்னார், காட்ஸ் ஒர்க் டன் இன் காட்ஸ் டைம் அண்ட் இன் காட்ஸ் வே வில் நெவர் லேக் த ப்ரொவிஷன் ஆஃப் காட். ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவருடைய நேரத்தில் ஆண்டவருடைய விதத்தில் நீங்க ஆண்டவருடைய சித்தத்தில் செய்வீங்களே, ஆனா அந்த ஊழியத்திற்கு எந்த குறைவுமே. இந்த ஒரு தைரியத்தில் தான் நாங்க காணிக்க கேட்காம எடுக்காம ஒரு அழில சொல்ல மாட்டீங்களா? ஆமென். நம்பர் 3, நம்பர் 1 ஸ்கிரிப்சரல் டைரக்ஷன். நம்பர் 2 நல்ல ஆலோசகர்கள். 3 ஒரு வழி இருக்குன்னா அது தேவ சித்தமா இருந்தா அங்க உன் தேவைகளை கண்டிப்பா சந்திப்பாரு. சந்திக்கலைன்னா கொஞ்சம் யோசித்து நிற்க வேண்டியது ரொம்ப அவசியம். 4வது சூழ்நிலைகள். சூழ்நிலைகளை கவனிச்சு பார்க்க மாட்டீங்களா? வாழ்க்கையில் நீங்கள் போறீங்க, என்ன நடக்குதுன்னு அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவர் சில வாசலை திறப்பார், சில நேரம் வாசலை சொல்லவே மாட்டீங்க. ஆண்டவர் தான் என் நடைகளை உறுதிப்படுத்துகிறார். He orchestrates events in my life. என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் கர்த்தரால் தான் நடக்கிறது. இப்போ அவர் திட்டம் போட்டு தான் எல்லாத்தையும் செய்கிறாரு. அப்போது சில விஷயங்களில் சில இல்லைன்னு சொல்லும்போது இல்லைன்னு நினச்சிக்கோங்க. அது எப்படி நீ இல்லைன்னு சொல்லலாம்? அது எப்படி நீ மறுக்கலாம்? நான் கொடைக்கானல் மலை மேலே ஏறி இந்த கையை அறுத்துப்பேன், நீ அதுக்கப்புறமா அது கிடைச்சாலும் உருப்பட போகிறதில்ல. சிலதை விடுற மனசு உங்களுக்கு வரணும். ஒரு கூட்டம் ஜனங்கள் திருப்பாதீங்க. பைபிள் என்ன பாருங்க, நான் எப்படி சிம்பிளாக போகிறேன் இன்னைக்கு. 27ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். திருப்பாதீங்க. பவுலும் ஒரு கூட்டத்தாரும் பவுலை சிறை கைதியாய் பிடித்து கொண்டு அவர்கள் இன்னொரு தீவுக்கு போகிறார்கள். கப்பலில் போகிறார்கள். கப்பல் பிரயாணம். திடீர்னு ஆண்டவர், பவுல் ஒரு தீர்க்கதரிசி கூட தான். ஒன்று அவர் சொல்கிறார், தயவு செய்து இன்னைக்கு போகாதீங்க, செயில் பண்ணாதீங்க, பெரிய ஆபத்து நமக்கு இருக்குது, நிறுத்திடுங்க, நீங்கள் நங்கூரம் போடுங்க, இதுக்கு மேலே கப்பலை நவுத்தாதீங்க, மொத்த பேரும் செத்து போயிடுவீங்க, மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாரு. நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு போனாங்க. கப்பல் ஒரு துண்டு கூட மிச்சம் இல்லை, துண்டு துண்டாக உடஞ்சி போச்சு. ஆளுக்கு என்ன திறமை கிடைச்சது? ஒரு துண்டு பலகை. ஒவ்வொருத்தரும் ஒரு துண்டு பலகை பிடிச்சி கரை சேர்ந்தார்கள் என்று சரித்திரம் நமக்கு தெரியும். சில விஷயங்களில் கர்த்தர் போகாதன்னு சொன்னா போகாத, இன்னும் கொஞ்சம் விட்டுடுன்னு சொன்னா விட்டுடு. இந்த வாசல் உனக்கு இல்லைன்னு சொன்னா இல்லை. சூழ்நிலை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்க. அன்னைக்கு அவங்க பவுல் சொல்றதை கேட்டிருந்தா உடையாம, தண்ணி குடிக்காம, கடல் தண்ணி குடிக்காம போய் தீவில் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அவங்க கேட்காம போனனால எப்படியோ கர்த்தர் பவுலுடைய ஜெபத்தால ஒவ்வொருத்தரும் ஒரு துண்டு தடியோடு கூட மரத்தோடு கூட போய் கரை சேர்ந்தார்கள். நீ இன்னைக்கு சொல்றங்க, வாசல் திறப்பதையும் மூடுவதையும் புரிந்து அறிந்து வளர்கின்ற மாணவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்க நீங்க வேண்டும். சூழ்நிலைகள் தான் நமக்கு சொல்லுகிறது, சித்தத்தில் இருக்கோமா இல்லையா என்பது சர்க்கம்ஸ்டான்சஸ் நமக்கு சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவர் மூடினதுக்கு அப்புறம், அவர் பூட்டினதுக்கு அப்புறம், அவர் பூட்டின கதவை போய் நீங்க போய் திறக்க போனீங்கன்னா அது பெரிய வம்பாயிரும். ஆமென் சொல்ல மாட்டேங்க. சிலர் இன்னும் சுத்தியல் வச்சு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. டமால் டமால்னு டெய்லி அடிக்கிறாங்க, உபவாசத்தோடு அடிக்கிறாங்க, ஆனால் உடைய மாட்டேங்கிறது. விட்டுரு, அது கர்த்தர் பூட்டிட்டாரு, அது உனக்கு இல்லை. அடுத்த வாரம் வருவீங்களா? நல்ல பிள்ளைங்கயா நீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இதுல போக வேணான்னு கர்த்தர் சொல்லும்போது போகாமல் இருப்பது தான் நல்லது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்லட்டுங்களாங்க, இதுல போங்கன்னு கர்த்தர் சொன்னார்னு வைங்களேன், என்ன நல்லா பாருங்க ப்ளீஸ், தூங்காம பாருங்க. போக வேணான்னு சொன்னார்னா நீ என்ன அடிச்சாலும் போய் சேர மாட்டேன், அது உனக்கு நல்லா இருக்காது. ஆனால் அவர் போன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், இருங்க இப்போ ஆமேன் பின்னாடி சொல்லுங்க, போன்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அந்த வழி தேவ சித்தமாக இருக்குன்னு வைங்களேன், மிகப்பெரிய இரும்பு கதவை 50 அடி அகலத்தில் கட்டினாலும் கர்த்தர் அதை உடைச்சு உன்னை கொண்டு போவார். நீங்க எங்க புரிஞ்ச ஆமேன்னு சொல்லி நல்லா ஆமேன்னு சொல்லி
நீங்க அங்க போறதுக்கு முன்னாடியே எல்லா பூட்டையும் உடைச்சு எல்லா கதவையும் திறந்து உனக்கு வாசலை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவார். Look closely at your circumstances to see if you are still walking in the will of God. Amen. Read the circumstances. Hallelujah. Praise the Lord. Amen. சிலரை நீங்க மாத்தவே முடியாது. சில மனிதர்களை நீங்க மாத்தவே முடியாது. சில மனிதர்கள் நமக்கு வேண்டான்னு சொன்னார்னா அவங்கள விட்டுருங்கோ. அவங்கள நீங்க போய் தட்டி கிட்டி பிடிச்சி இழுத்தெல்லாம் பண்ணாதீங்க. அது காலமெல்லாம் உங்களுக்கு வேதனை ஆயிரும். ஓ, நான் இப்படி செஞ்சேன், நீ எப்படி பண்ண, நீ எனக்கு துரோகம் பண்ண, நீ என்னதான் பண்ணாலும் அவன் மாற போறதில்ல. அதனால விட்டுட்டு கர்த்தர் வச்ச சித்தத்தில் அடுத்த படி நோக்கி போக நீ கத்துக்கொள்ளு. ஒரு அலையிலையா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. நான் விடமாட்டேன் பாஸ்டர், நான் உனக்கு குனிய வைப்பேன் பாஸ்டர், நான் அவளை குனிய வைப்பேன் பாஸ்டர். சீக்கிரம் நீயே குனிஞ்சு போயிடுவேன். Just leave it. If it is not God's will and there is no provision in it, look carefully at the circumstance and learn to be a student of open door and closed door and understand that this is not the will of God. Leave it and ask God for the next step of His will. அவருடைய சித்தத்தின் அடுத்த படியை கேட்டு முன்னேறும் பாதையை நீங்கள் கவனமாய் செஞ்சீங்கன்னா நிறைய வேதனை தவிர்க்கலாம், நிறைய கஷ்டங்களை தவிர்க்கலாம், நிறைய நேரம் வீணாகாது, நிறைய உடலுக்கு தொங்குறதெல்லாம் தவிர்க்கலாம். இதை கத்துக்கிட்டீங்கன்னா நான் சொல்றது இப்போ கேட்கறதுக்கு ஆமேன்லாம் வருதுனாலும் வாழ்க்கை கஷ்டம். ஆனா சூழ்நிலைகளை பார்த்துட்டு இது நமக்கு இல்லைங்க, கர்த்தர் எனக்கு தரலங்கன்னு புரிஞ்சிட்டு அவர் சித்தத்துல போ கத்துக்கிட்டீங்கன்னா வேதனை, நேரம், கஷ்டம், செல்வ வீழ்ச்சி எல்லாத்தையும் தவிர்த்து இன்னைக்கு கேட்கிற நீங்க நிறைய பேர் 20 வருஷத்துக்கு பின்னாடி நல்லா இருப்பீங்கன்றனால இன்னைக்கு இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். இல்லையே சொல்ல மாட்டீங்களா? யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் பாஸ்டர், எனக்கு தெரியும் எல்லாம், உனக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். இருக்கீங்களா? முடிச்சிடலாம். நேசிக்கிறனால உனக்கு சில வாசலையும் திறப்பார். உன்னை நேசிக்கிறனால சில வாசலை மூடுவார். அது திறக்கும் போது அதில் நடக்க கற்றுக்கோ, மூடும்போது பின்வாங்கி அவர் பாதையில் போகவும் கற்றுக்கோ. நான் விட மாட்டேன் பாஸ்டர், இயேசுவின் நாமத்தில் பிசாசே சொல்ல மாட்டீங்களா? பாவம் பிசாசு அங்கிருந்து எப்பா அந்த வாசலுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, ஏன்டா இப்படி கத்துறீங்க அப்படி இருக்கீங்களா? பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க, சூழ்நிலைய கவனமா பார், தேவ சித்தமா இல்லையா என்று புரிந்து கொண்டு அதனுடைய பிரச்சனைகளை தவிர்த்து வேதனைகளை தவிர்த்து நடக்கும் பாக்கியத்தை வளர்த்து கொள்ள வேணும். நம்பர் 5 and I close. நேரம் இல்லை பாருங்க. 5வது தேவ சமாதானம். கொலோசியர் 3:15 நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லை. 3:15 says let the peace of God rule in our hearts. தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்வதாக. அந்த ரூல் என்ற வார்த்தைக்கு கிரீக்ல கவர்ன் என்ற அர்த்தம். தேவ சமாதானம் உங்க இதயத்தை கவர்ன் பண்ணணும், உங்களுக்கு டைரக்ஷன் தரணும், உங்க ஹார்ட்டை செட்டில் பண்ணணும். எத்தனை பேர் தெரியும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அது நடுவில் உள்ளத்தின் சமாதானம் சொல்லணும், எல்லாம் எனக்கு சரியா இருக்குன்னு. வெளிப்படையான சமாதானம் நிலைக்காது, உள்ளான சமாதானம் இருக்கணும். நரகத்தின் நடுவில் நடக்கும்போது கூட இது கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற ஆழமான ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுக்கு உள்ளத்தில் இருந்துச்சுன்னா அதனுடைய நடக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அந்த பீஸ், அந்த சமாதானம் வெளியானதல்ல. வெளி பிரச்சனையிலிருந்து வரக்கூடிய சமாதானம் நிலைக்காது. இன்னைக்கு கார் இருந்தா ஒரு சமாதானம், நாளைக்கு இல்லைன்னா ஒரு சமாதானம். இன்னைக்கு உடல் நல்லா இருந்தா ஒரு சமாதானம், இல்லைன்னா ஒரு சமாதானம். நான் சொல்ற சமாதானம் வெளியிலிருந்து வர சமாதானம் அல்ல, உங்கள் இதயத்தை ஆளுகிற தெய்வீக உள்ளான சமாதானம். அதில் வளர்ந்து பாருங்கள், அந்த தேவ சித்தத்தை நிலைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை தவிர்த்து வெற்றியிலும் மகத்துவத்திலும் சீக்கிரம் நீங்க நடப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஜம்ப் பண்ணக்கூடாது. சில உபத்திரவங்கள் வரும்போது அதனோட போங்க. உடனே குதிக்கிறது, இந்த நெருப்புல இருந்து அந்த நெருப்பு குதிக்கிறது. இது நெருப்பு தான், அது நெருப்பு தான். புரியல உங்களுக்கு? என்ன இந்த நெருப்பு கஷ்டமா இருக்குன்னு அடுத்த நெருப்புல குதிக்கிறீங்க. அங்க போனாலும் நெருப்பு தான், இங்க போனாலும் நெருப்பு தான். நெருப்பு தான். நெருப்பா குதிக்கிறத விட இருக்கிற நெருப்புல கர்த்தருடைய என்ன சொன்னீங்க பாஸ்டர்? அவ்வளவுதான் சொல்ல முடியும் சிஸ்டர். நெருப்பா குதிக்காத, வெந்து போயிருவேன். சும்மா தமாசா சொல்றேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
பாஸ்டர், ஏன் என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது? உன்னை கர்த்தர் கொஞ்சம் நல்லவராக மாற்ற நினைக்கிறார். உன் கேரக்டரை ஷேப் பண்ண விரும்புகிறார். உன்னை பர்ச் பண்ண நினைக்கிறாரு. உன்னுடைய வெளிப்படையான நிறைவுகளை விட உன் மேல ரொம்ப அன்பு வச்சுக்கிற ஆண்டவர் என்ன போல என் புள்ள மாறணும்னு உன்னை இதுல நடத்துறாருனா, உள்ளான சமாதானத்தோடு அதனுடைய போ. கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ தேவ சித்தத்தினுடைய நடு மையத்தில், நடு தெருவில், மெயின் ஸ்ட்ரீட்ல கர்த்தர் சித்தத்தின் நிறைவிலேயே நம்ம நடக்கணும்னா கீழ்ப்படிதல் பலியிலும் மேலானது. கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது எல்லாமே வரவேண்டியதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் தெரியும், ஆண்டவர் செஞ்சதுக்கு அப்புறம் கீழ்ப்படுகிற ஜாதி நம்ம அல்ல. சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சா அவர் செய்ய வேண்டியதை செய்வார். புரியல? உங்களுக்கு புரிய வைக்கணும் இல்லையா? மோசே கிட்ட கர்த்தர் சொல்றார், நான் அனுப்புகிறேன். பர்வோன் கிட்ட போன்னு சொன்னார். உன் கையில் இந்த கோலை எடுத்துக்கொண்டு போன்னு தான் சொன்னார். இந்த கோல் என்ன செய்யும்? நான் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்றேன் அப்படிலாம் சொல்லலைங்க. போனார், அவர் கோலை எடுத்துட்டு போறாரு. ஆனா திரும்ப வரும்போது அந்த கோலை கொண்டு செங்கடலை பிளக்கிற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். நிரூபிச்சதுக்கு அப்புறம் கீழ்ப்படிவதல்ல, கீழ்ப்படிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் நிரூபிப்பார். மீன் இயேசுநாதர் பேதுரு கிட்ட சொன்னாரு, வரி பணம் கட்டணும்னு இயேசு கிட்ட சொல்றாரு, டாக்ஸ் கட்டணும்னு எனக்கும் சேர்த்து கட்டிடுங்க. ஆமென். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ போய் அந்த ஆத்துல போய் நில்லு, அங்க ஒரு மீன் வரும். எந்த கேள்வியும் கேட்கல. அவன் சொன்னாரு, கீழ்ப்படியாரு. போனாரு, மீன் வந்தது, வாயில என்ன இருந்துச்சு? வரி பணம் இருந்துச்சு. 2 பேர் டாக்ஸையும் கட்டிட்டு, ஆண்டவரே நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்ச மாதிரி நான் கட்டிட்டேன்னாரு. அவர் செஞ்சதுக்கு அப்புறம் கீழ்ப்படிவது ரொம்ப சகஜம். அவர் செய்யறதுக்கு முன்னாடியே கீழ்ப்படுகிற இருக்கீங்களா? தேவ சித்தம் அங்கே நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி இதை அடுத்த வாரம் இன்னும் ஆழமாய் தொடருவேன். இன்றைக்கு வந்தவர்கள் வராமல் இருக்காதீர்கள், திரண்டு வாரீர். தேவ சித்தம் தெரிஞ்சு வாழ்வது வருஷ கடைசியில் ரொம்ப முக்கியம் என்பதனால் இந்த செய்தி இன்னைக்கு துவங்குகிறேன், வருஷ கடைசியில் முடிப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? Thank you so much. Good. நல்லா தான் பேசினாரா கோஷி பாஸ்டர்? ஓகே, நில்லு, நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்களுக்காக. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கின்றே. தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல் என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். 2 கரங்களை உயர்த்தி முடிச்சிருவோமா? தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. நல்ல ஆண்டவரே, இந்த பூமியில வாழுகிற கொஞ்ச நாட்கள் தான், நித்தியம் ரொம்ப நீளமானது. நாங்க கண்டிப்பா அங்க வந்து சேர்ந்துருவோம். அதற்காக தான் கால்வரிக்கு நீர் வந்தீர். ஆனா இந்த பூமியில வாழுகிற 80-90 வருஷம் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ வேதனைகள், பிரச்சனைகளை தவிர்த்து நாங்கள் எப்படி வாழலாம்? உங்க சித்தம்தான்ப்பா நிறைவு. உங்க சித்தத்தினுடைய நடுமையத்தில் நாங்கள் இருக்கணும். பர்ஃபெக்ட் வில்லில் இருக்கணும், மெயின் ஸ்ட்ரீட்ல இருக்கணும். அதற்கு சில படிகளை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களை வழி நடத்துங்க. சந்தோஷமா துன்பங்கள், உபத்திரவங்கள், நரகம் கூட எங்களை சுற்றி இருக்கும் போதும் எங்கள் உள்ளத்தில் நீ தந்த தேவ சமாதானத்தை நாங்கள் அறிந்து கொண்டு ஒவ்வொரு போராட்டங்களை ஜெயிக்கும் ஆற்றலை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. வேண்டி ஜெபித்து ஆசீர்வதிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்திய என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. திரண்டு உங்கள் வீடுகளுக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். I will celebrate, sing unto the Lord. I will sing to him a new song. I will celebrate, sing unto the Lord. And I will praise him
I will sing to him a new song, and I will praise him. I will sing to him a new song. Hallelujah, 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 hallelujah.